குறைந்த விலையில் பைக் விற்பனை செய்வதாக முகநூலில் விளம்பரம் வெளியிட்டு பல லட்சம் சுருட்டிய மோசடி ஆசாமியை சென்னை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ஜாஃபர்கான் பேட்டையைச் சேர்ந்தவர் 70 வயது ரமணன். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து பணி ஓய்வு பெற்றவர். இவர் தனது தேவைக்காக இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்று சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் ஆன்லைன் பக்கங்களில் தேடி வந்துள்ளார். அவரது முகநூல் கணக்கில் குறைந்த விலையில் வாகனம் விற்பனைக்கு உள்ளது என ஒரு விளம்பரம் வந்துள்ளது. அதை பார்த்த ரமணன் குஷியானார். குறைந்த விலையில் பைக் தருவதாக விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததே அதற்கு காரணம். உடனே அந்த முகநூல் கணக்கில் உள்ள நபரை தொடர்பு கொண்டு வாகனத்தை வாங்குவது குறித்து ரமணன் பேசியுள்ளார். மறுமுனையில் பேசிய நபர் தாம் இராணுவத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் தனக்கு வெளிமாநிலத்தில் பணிமாறுதல் கிடைத்துள்ள காரணத்தால் தனது வாகனத்தை விற்பனை செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். தனது வாகனம் ஹோண்டா ஆக்டிவா 2019 மாடல் வண்டி. இதன் விலை தற்போது அதிகமாக இருந்தாலும் வெறும் 23,000க்கு விற்பனை செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வாகனம் விற்பனைக்கான பணத்தை தாம் சொல்லும் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பும்படியும் கேட்டுள்ளார். இராணுவத்தில் பணிபுரிபவர் நேர்மையாக இருப்பார் என ரமணன் நம்பினார். எனவே அவர் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு முதலில் ஆன்லைன் மூலம் 23,000 பணம் அனுப்பியுள்ளார். பிறகு அதே நபர் தன்னுடைய நண்பர்கள் வாகனம் மற்றும் தனது குடும்பத்தினர் வாகனங்களும் விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவித்ததோடு அவற்றையும் குறைந்த விலையிலேயே கொடுப்பதாக ஆசை காட்டியுள்ளார். அவற்றையும் வாங்க முன்வந்த ரமணன் அதற்கான பணத்தையும் அடுத்தடுத்து அனுப்பியுள்ளார். இப்படி 4 வங்கிக் கணக்குகளுக்கு 8 தவணைகளாக சுமார் 1,76,600 ரூபாயை அனுப்பி வைத்துள்ளார். அதன்பின் பணம் பெற்ற நபரிடம் இருந்து எந்தவிதமான தகவலும் இல்லை. அவரை பலமுறை செல்போனில் தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ரமணன் அது குறித்து தியாகராயர் நகர் துணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் எம்ஜிஆர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முகநூலில் விளம்பரம் வெளியிட்டு மோசடி செய்யும் சம்பவங்கள் ஏற்கனவே சென்னையில் பல நடந்துள்ளன. ஆனால் இப்போது இராணுவத்தில் பணிபுரிவதாகவும் வேறு இடத்துக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டதால் தானும் தனது நண்பர்களும் பைக்குகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாக ஆசை காட்டி மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். இதில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதே நேரத்தில் முகநூலில் வெளியாகும் விளம்பரத்தை நம்பி மோசடி வலையில் சிக்க வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.